ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நல்லா இருங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டீமை பற்றி தப்பாக பேசின ஒரு லேடி. அந்த லேடியை அடி வாங்குவதற்கு முன்பு, அடி வாங்கின பின்பு, மொத்தம் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? வந்து அடி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசு அந்த ரெக்கார்டு வரும். அது அடித்த பின்னாடி எல்லாம் நம்ம ஆளுங்க செஞ்ச பின்னாடி அந்த அம்மா எப்படி வளர்ச்சி, இதுதான் பார்த்து. சரிங்களா? 2 வீடியோவாக உங்களுக்கு இதில் வரும். கீழே நான் போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள். அடி வாங்கிறதுக்கு முன்பு, அடி வாங்கிறதுக்கு முன்பு. சரிங்களா? இது நம்ம டீமை பற்றி தப்பாக பேசினவங்களோட நிலமை இது தான். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கால் பண்ணுறேன். இப்போ உன் நம்பரும் எஸ்பி ஆஃபீஸ் போயிருந்தி. சரியா? அவங்க இல்லைங்க, எல்லா பயிலுக்கும் இன்றைக்கி ஆப்பு தான் வைக்க போகிறேன். எல்லா பயிலுக்கும் உங்களுக்கு ஆப்பு தான்டா. ஏற்கனவே ஆன்லைன் தளபதி ஃபைட்டு முண்டையெல்லாம் உங்களை வான் பண்ணி தான் வச்சுக்காங்க போலீஸ். அதுக்குள்ளே ஒருத்தன் நம்பரில் இருக்கிறான் போலீஸு. ஏண்டா லூசு பிள்ளைங்களா, பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட வந்து வம்பளிக்கிறீங்களே. நீங்களாம் அக்கா தங்கச்சிக்கு பண்ணீங்களா இல்லை ஆம்பளை பயிலுங்களை போவீங்க? என்ன புண்டையை வேணால் செஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு புண்டையும் கிடையாது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவதான்னா குரூப்பு புண்டையில் இருக்கேன்னு தெரியுமா? எல்லா புண்டையும் நான் பார்த்துட்டு வந்தவதான். சரியா? பயப்புண்டையா? எனக்கா பயப்புண்டனா என்னன்னே தெரியாத ஊருக்குள்ளே உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா. கொலகாரப்ப ஏரியா புண்டையில் தான்டா நான் பிறந்தேனே. சரியா? என்ன புண்டையை வேணால் பிடிங்க, எவ்வளோன்னுட்டங்க ஒய்யா உழைச்சிங்கன்னா எந்த புண்டை ரெக்கார்டை கொண்டு போய் எந்த குரூப்பு புண்டையில் வேணால் போடுங்க. நான் பயப்புண்டையே இல்லை எனக்கு. ஆனால் அமைதியான தளபதி கோமதியெல்லாம் பார்த்தீங்க, இனிமேல் பார்ப்பீங்க. நான் அப்படி தான் பேசுவேன். என்ன புண்டையை பிடுங்க முடியும் உங்களால்? நான் மயிரை பிடுங்க முடியும் என்னால். எப்படி அப்போ நல்லா ஒரு ஆயப்போ சுண்ணி போகுதுன்னா வேலூர்லேருந்து அந்த போகிரி புண்டை, கில்லின்றி புண்டை, தஞ்சாவூர் வந்து சொல்லி பார்க்க சொல்லலாம். அவங்க சுண்ணி அறுத்து விடுவாங்க பசங்க. சரிம்மா? கொட்டை இருக்காது, கீழே உள்ள கொட்டை இருக்காது அவங்களுக்கு. பார்த்துக்குங்க, பயம்னா என்னன்னே தெரியாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். என்ன பாதாள உலகமா? பயம்னா எல்லாத்துக்கும் தான் இருக்குது, எவனுக்கு இல்லை? பயமே இல்லையா? சரி, நீங்கள் எப்படி பயப்படுறீங்க, எப்படி பம்மிட்டு பேசுகிறீங்க? அடுத்த ரெக்கார்டில் பார்த்துடலாமா? சொல்லுங்கள். சரி, பார்த்துடலாம். அந்த ரெக்கார்டை கேளுங்க. சரிங்களா? பயமே இல்லாத லேடி எப்படி பயந்து பம்மிட்டு பேசுகிறது, அந்த ஆடியோலேருந்து எல்லா ஆடியும் வருங்க. கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆதாரத்தோடு எடுத்து போடுறதுல தான் நான் கிரிமினல். சரியா? என் கேங்கை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நான் ஆதாரத்தை வச்சுட்டு தான் பேசுவேன். எல்லோரும் ரெக்கார்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் எந்த குரூப்லையும் இல்லை. நாளைக்கு சிம் கார்டு உடஞ்சிரும். எல்லாத்துக்குமே சார் பண்ண எல்லாத்துக்குமே சார். முத்துக்குமாருங்கிற ஒரு நாயால் நான் இவ்வளோ அவமானப்பட்டு என் பிள்ளைங்க ஒரு அம்மாவா நான் என் பிள்ளைங்களை அவமானப்படுத்திட்டு நான் ஏன் வாங்கணும்? ஓடிஎஃப் கேங்கை பற்றி பேசுனதுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்க? சரி, அவ்வளோ பேசிட்டானே, மன்னிச்சிடுறோம். கில்லி என்ட்ரி, போகிற என்ட்ரி கையாடுறதுக்கு காரணம் நீங்கள் தான் சொன்னீங்க. அதான் வந்துட்டு நாங்கள் உங்களை அப்படி என்ன டார்ச்சர் பண்ணோம்? விடுங்க. இல்லை, அது உண்மையை இப்போ சொன்னாதானே தெரியும் எல்லாருக்குமே. புரியல. இப்போ வந்துட்டு நீங்கள் கையாடுறதுன்னு காரணம் கில்லி என்ட்ரி, போகிற என்ட்ரி, மார்க் என்ட்ரி அப்படின்னு சொன்னீங்கல்ல? இல்ல, அது நான் வீட்டில் பிரச்சனை தான் நடத்துது. இப்போ வந்துட்டு அந்த மேட்ருக்கு எங்களுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை, அப்படிதானே? இந்த வாக்கு மூலம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இதுக்கு தான் ஓவர் வாய் விட்டால் இந்த மாதிரி தான் பல்ப் வாங்கி உட்காரணும். யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஒரே ஒரு புது இதை மட்டும் சொல்லிடுறேன். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு தப்பு பண்ணுவான். அந்த தப்பு மறைச்சிட்டானா தப்பு கிடையாது, சரியாயிடும். ஆனால் மறைக்காமல் விட்டால் இப்படி தான் வளர்ந்து வந்து நிற்கும். அதுக்கு உதாரணம் கோம்பு. சரிங்களா? அதனால் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் யோசிக்கணும், நம்ம பக்கம் நியாயம் இருக்கான்ட்டு. நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அந்த நியாயமே நம்மளை காப்பாற்றிடும். ஆனால் நம்ம பக்கம் நியாயம் இல்லாமல் தப்பாக பண்ணி தும்புறா ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில் போட்டு பார்த்துரும்.
அப்புறம் அம்மிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லும்போது அது ஒரு 2-3 பேர்த்துக்கு மட்டும் புரியும் தனியாக, சரியா? அவங்களுக்கு தான் சொல்கிறேன், முக்கியமாக 3 பேர்த்துக்கு. ஓகே, அதெல்லாம் ரொம்ப பேசி நம்ம அறுக்க வேண்டாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சிசியை புள்ள தான் இறக்கு நம்மள வீடியோ எல்லாமே. நான் ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான், அதையும் சொல்லிடுறேன். ஓகே, மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ராஜா. பாய்.